அனைவருக்கும் வணக்கம். உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் பதிவு எண் 138/SLM 2020 அந்த சங்கத்திலிருந்து மாநில தலைவர் சிவபெருமாள் நான் பேசுகிறேன். மாநில பொதுச் செயலாளர் பழனிமுருகன் இருக்கிறார். மாநில பொருளாளர் திருவண்ணாமலை ராஜேஷ் இங்கு வந்திருக்கிறார். இப்பொழுது இந்த பேட்டி எதற்காக என்றால், வருகின்ற ஜூன் மாதம் 18ஆம் தேதி சட்டசபை கூடுகிறது என்று அறிவிப்பு வந்திருக்கிறது. இந்த அறிவிப்பு ஜூன் 18ஆம் தேதி அறிவிப்பு பிரகாரம் ஜூன் 18 சட்டசபை கூடும் பொழுது பயிர்க்கடன் தள்ளுபடி அதற்கான ஒரு முழு தள்ளுபடியை அறிவிக்க வேண்டும் என்று தமிழக விவசாய சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக கள்ளுக்கடை தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும். எப்படி அண்டை மாநிலங்கள் இருக்கிறதோ அதே போல கள்ளுக்கடைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து விவசாயியோட வாழ்வாதாரம் முன்னேற கள்ளுக்கடைகள் வர அவசியம் இந்த ஜூன் 18 சட்டசபை கூடும்போது முதலமைச்சர் அவர்கள் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கூறிக்கொள்கிறோம். மூணாவதாக எடுத்துக்கொண்டால், கோதாவரி காவிரி திட்டம் எடப்பாடியார் காலத்தில் செயல்படுத்தப்பட்டு திட்ட அறிக்கை தயாரிப்பட்டு 1,60,000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு கொரோனா வந்த காரணத்தினால் அது நிலுவையில் நின்றுவிட்டது. அடுத்த வந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதை பற்றி எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை. இப்பொழுது நமது முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த கோதாவரி காவேரி திட்டத்திற்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து மோடி ஐயா அவர்களை சந்தித்து பாரத பிரதமர் மோடியை சந்தித்து அதற்கான திட்டத்தை வலியுறுத்த வேண்டும். காரணம் என்ன என்றால், கோதாவரி காவேரி திட்டம் வருகின்ற ஒரு சூழ்நிலையில் வருஷம் 365 நாளும் மேட்டூர் அணையில் தண்ணி இருக்கும். அப்படி மேட்டூர் அணை வருஷம் 365 நாளும் 100 அடி 120 அடி இருக்கும் பொழுது இந்த மேகதாது அணை கட்ட வேண்டிய பிரச்சனைகளுக்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஒன்று. இரண்டாவது, இது கிருஷ்ணா நதியை ஆந்திராவை கடந்து வருவதால் கிருஷ்ணா நதியிலிருந்து தண்ணீர் கும்மிடிப்பூண்டிக்கு வரும். ஆகையினால் மெட்ராஸின் சென்னையின் ஒரு பகுதிக்கு குடிநீர் ஆதாரம் வருஷம் 364 நாளும் கிடைக்கும். அது மட்டுமல்ல, காவேரியில் தண்ணீர் இருக்கும் பொழுது நாம் 100 ஏரி என்ன 200 ஏரிக்கு கூட உபரி நீர் என்ற திட்டத்தின் மூலமாக செயல்படுத்த முடியும். ஆங்காங்கே சிறிய தடுப்பணைகள் கட்டலாம். இப்பொழுது உபரி நீர் எடுப்பதனாலும் தடுப்பணைகள் கட்டுவதனாலும் தஞ்சாவூரில் இருக்கும் ஆயக்கட்ட தீர்வைக்கு உட்பட்ட விவசாயிகள் எங்களுக்கு வர வேண்டிய 177 TMC தண்ணீரை நீங்கள் எடுத்தால் எங்களுக்கு பிரச்சனை வருகிறது என்று கூறுகிறார்கள். அது தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக கோதாவரி காவேரி திட்டத்தை செயல்படுத்துவது தவிர வேறு வழி இல்லை. அப்படி கோதாவரி காவேரி செயல்படுத்தும் பொழுது மதுராந்தகம் ஏரிக்கும் தண்ணி போகும். மதுராந்தகத்துக்கு ஏரி தண்ணி போகும் பொழுது சென்னையின் இன்னொரு பகுதியில் முழுவதுக்குமாக குடிநீர் பிரச்சனை வருஷம் 365 நாள் கிடைக்கும். ஆகையினால் இந்த கோதாவரி காவேரி திட்டத்திற்கு அவசியம் அனைத்து கட்சியிலும், உதாரணமாக மற்ற ஏனைய கட்சிகள் அனைவருமே இந்த ஜூன் 18 அதுக்கு என்னன்னு செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக வருகின்ற ஜூன் 12 அன்னைக்கு மேட்டூர்ல தண்ணி திறப்பாங்க. வருஷம் இந்த வருஷம் 79 அடி தண்ணி தான் இருக்குது. 79 அடி தண்ணி 80 அடிக்கு மேல இருந்தாதான் 9.91 TMC தண்ணி கர்நாடகா கொடுக்கணும்னு ஒப்பந்தம் கொடுத்து திறந்து விட்டா மட்டும்தான் ஜூன் 12 நம்மளால தண்ணி திறக்க முடியும். ஆனா அதுக்கான இதுவரைக்கும் எந்த அறிவிப்பும் அரசாங்கத்திலிருந்து வெளிவரல. ஸோ அப்படி வெளிவராதனால தஞ்சை மாவட்டத்தில் இருக்கிறவங்க, டெல்டா மாவட்டத்தில் இருக்கிறவங்க குறுவை சாகுபடிக்கு நெல் நாத்து விடலாமா வேண்டாமா என்று முழித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு தெளிவான அறிக்கையை நம்ம கொடுக்கணும். 9.91 TMC இந்த மாசம் ஜூன் மாசம் காவேரி கொடுப்பாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சா மட்டும்தான் ஜூன் 12 நாம தண்ணி திறக்க முடியும். 10,000 கனடி 20,000 திறக்க முடியும். இல்லைன்னா அப்படின்னா திறந்தோம்னாக்கா 3 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி அவசரப்பட்டு திறந்துதான் 1.5 லட்சம் ஏக்கராக்கு மேல பயிர் கருகி போயிடுச்சு. அதனால இந்த தடவை தண்ணி திறந்தா அடுத்த மாசம் நமக்கு 36 TMC தண்ணி வேணும். அதுக்கப்புறம் 27 TMC தண்ணி வேணும். இது தொடர்ந்து கிடைச்சா மட்டும்தான் 140 நாள் முடியும் போது நெல் அறுவடை வரைக்கும் நமக்கு தண்ணி கிடைக்கும். அதை ஜூன் 12 தண்ணி திறக்கிறதுக்கு முன்னாடி நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், நீர்ப்பாசனத்துறை சம்பந்தப்பட்ட அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் எங்களை போல தமிழகத்தில் உள்ள முக்கியமான விவசாய சங்க தலைவர்களை கூப்பிட்டு 200 நாளில் இதை பற்றி பேச வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக ரேஷன் கடைகளில் தேங்காய் எண்ணெய், நம்ம ரீஃபைண்ட் ஆயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் கொடுக்க ஆவணம் செய்ய வேண்டும். அப்படி செய்வதனால் தமிழகத்தினுடைய தேங்காய் விவசாயிகள், தேங்காய் பயிரிடும் விவசாயிகள் மிகுந்த பயனடைவார்கள். ஆகையினால் இதற்கு முழு மூச்சாக தமிழகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய
உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடுவின் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.